Hi students, today we are going to learn about symmetry in familiar 3D shapes like in alphabets intuitively. Before learning, we are going to do a small exercise. I took a small paper, plain paper, and I have folded equally. Then I opened the paper and I spilled the ink this side. Spilled means, do you understand? இங்கே வந்து சும்மா அப்படியே தெளிச்சு விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு நான் மூடிட்டேன். இதை மூடி இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா லுக் அட் திஸ் பேப்பர், ஹவ் டஸ் இட் லுக்ஸ். இந்த பக்கத்தில் உள்ள எல்லா ஃபிகர்ஸுமே இமேஜஸுமே இந்த பக்கம் வந்திருக்கும். இப்போ ஏன்னா இந்த பக்கம் உள்ளது வந்து அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கு. அதைத்தான் நம்ம சிமெட்ரின்னு சொல்கிறோம். Students, for example, if we cut an apple into two equal halves, we observe that two parts are in symmetry. Symmetry வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஜாமெட்ரிங்கிற லெசனில். இப்போ இந்த சிமெட்ரி வந்து நம்ம பொதுவாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம். நம்ம டெய்லி லைஃப்லேயும் நேச்சர்லேயும் பார்க்கலாம். இப்போ இந்த சிமெட்ரி அப்படிங்கிற கான்செப்டை யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஸ்ட்டு, டிசைனர், ஆர்கிடெக்ட், மேனுஃபேக்சர்ஸ் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபிகரை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ நம்ம இந்த லைன் வந்து டிவைட் பண்ணுது இந்த பிக்சரை. இப்போ இந்த பக்கமும் எக்ஸாக்டாக இருந்துச்சு. ஈக்குவல் ஹாஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேட்சஸ் எக்ஸாக்ட்லி. அப்போ இந்த பக்கம் உள்ளது மேட்சாக இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த லைன் சிமெட்ரிக்கல் அபவுட் த லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபிகர் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் த லைன். இதையே நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு பிக்சருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். லீவ்ஸ்க்கும் அப்படி தான், பட்டர்ஃப்ளைக்கும் அப்படி தான், அவுல் அண்டு இந்த ஷேப்ஸ் ஆஃப் ஃபிகர் ஃபேஸ்க்கும் அப்படியே தான். இந்த டெஃபினிஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த லைன் வரைஞ்சி காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த லைன் வரையும் போது இந்த பக்கம் உள்ளது சேமாக இருக்குது. அதுபோல் இந்த லைன் லீவ்ஸ்லேயும் பாருங்கள், பட்டர்ஃப்ளையும் வரைஞ்சிருக்க லைனையும் பாருங்கள், அவுல் அதுபோல் இந்த ஷேப்ஸ்லேயும் வரைஞ்சிருக்கிறேன். அப்போ இந்த லைனை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இது சிமெட்ரியாக இல்லையான்னு கண்டுபிடிப்போம். இப்போ இந்த லைன் கரெக்டாக வரைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு இது சிமெட்ரியாக இருக்குது. இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் உள்ளது சேமாக இருக்குது. சப்போஸ் நான் வந்து இந்த பக்கத்துலேருந்து லைன் வரைஞ்சேன் அப்படின்னா அது வந்து சேமாக இருக்காது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டினா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரி இதை பொறுத்து தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த பக்கம் லீவ்ஸ் இருக்குது அந்த பக்கம் இல்லையே அப்படின்னு. பை மிஸ்டேக்கு இந்த லீவ்ஸ் போட்டிருக்காங்க. இந்த லீவ்ஸ் வரக்கூடாது, சரிங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள், வி சி எ ஃபிகர். சர்க்கிள் இருக்குது சென்டரில், அதை சுற்றி வந்து ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ லைன் ஆஃப் சிமெட்ரி இதை பொறுத்து இந்த ஃபிகரும் சிமெட்ரி தான். உங்களுக்கு புக்கில் வந்து ஒரு லைன் தான் கொடுத்துருந்தாங்க, லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ வந்து நான் இன்னொரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சிருக்கிறேன், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம். இப்போ இதை பாருங்களேன், இந்த பக்கத்தில் வந்து 3.5, இங்கேயும் ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. அதுபோல் இந்த பக்கமும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதுவும் சிமெட்ரி தான். இதுபோல் இப்போ வந்து ட்ரையாங்கிள் வெளியில் கொடுத்துருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சாலே ஈக்குவலாக தான் இருக்கும், இந்த பக்கமும். அதுபோல் இங்கேருந்து வரைஞ்சாலும் திஸ் சைடு அண்ட் தட் சைடு இட் வில் பி ஈக்குவல் ஒன்லி. ஸோ இட் இஸ் ஏ சிமெட்ரி. சப்போஸ் ட்ரையாங்கிள் இஸ் நாட் கிவன், ஒன்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி சர்க்கிள். இந்த சர்க்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்து ஒரு லைனை வரைஞ்சாலுமே தட் இஸ் சிமெட்ரி. ஏன்னா இப்போ சப்போஸ் இந்த லைனை நான் வரைகிறேன் அப்படின்னா இந்த பக்கமும் சிமெட்ரியாக தான் இருக்கும். தேர் ஆர் so many lines of symmetry we can draw in a circle. பட்டர்ஃப்ளைக்கு வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்குது. நம்ம வந்து இந்த பக்கம் இருந்து இன்னொரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சோம் அப்படின்னா அது சேமாக இருக்காது. இப்போ சர்க்கிளுக்கு நம்ம நிறையா பார்த்தோம் இல்லையா, அதுபோல் பட்டர்ஃப்ளைக்கு நம்ம வரையலாம்னு நினச்சாலுமே நம்மளுக்கு வந்து சேம் இமேஜ் வந்து கிடைக்காது ரெண்டு பக்கமும். அதனால் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் பட்டர்ஃப்ளைக்கு இருக்குது. ப்ராஜெக்ட் homework I have given you. See, first one, list out 2 symmetrical objects that you know. உங்களுக்கு தெரிஞ்ச சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் அதை வந்து 2 வந்து நீங்கள் இங்கே எழுதிடுங்க என்னென்ன அப்படின்னா. செகண்டு, டிக் த பிக்சர் விச் இஸ் சிமெட்ரிக்கல்.
இந்த பிக்சர்ஸில் வந்து எது சிமெட்ரியாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி டிக் பண்ணியிருக்கணும். தேர்ட் யூ சி கம்ப்ளீட் தி அதர் ஹாஃப் டு மேக் த கிவன் ஃபிகர் சிமெட்ரிக். ஸோ இந்த பக்கம் எப்படி இருக்கிறோ அதுபோல் அந்த பக்கமும் வரைஞ்சிருக்கணும். சேம் வே திஸ் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் homework for you. Please you do and send to me. Students, now I am going to teach you using this square how many lines of symmetry we can find out. Now I have taken a square and I am going to fold it. See here, this is equal, it should be equal. So I have folded. So when we open, this side and this side also same. Same way, second folding I am doing. So this also. Now you see, two lines of symmetry I have made it by folding the paper. Now this corner and another, this both the corner I am going to join it. It has to be same. No difference should be there. So third line of symmetry I have drawn, and next you see this corner and this corner, both the corners I hold it tightly and right correctly, and another side I fold with my finger, press it. Now we have from square we can draw 4 lines of symmetry. First one, second one, that means this is vertical line, this horizontal line I have drawn, folded. Third is this corner, my right side corner to left side I came. Next one is left side corner to right side corner. So 4 symmetrical lines can be drawn in a square. In your textbook there is an example. Square figure is here, 4 lines of symmetry. So we can divide a square in 4 ways symmetrically. First one is here as I shown you, second is here, third one is from right to the left corner, fourth one is left to the right corner. I have taken a paper which is in rectangular shape. Now we are going to find out how many lines of symmetry is in this shape. See, I am folding it both the side. This is one line of symmetry. So when we see this side space and this side space also equal, same. Next I am going to fold it another direction. It should be same. So this is second line of symmetry. This right corner I am taking it and bringing it to the left corner. See the difference. So it cannot be a line of symmetry. So only in rectangle we have 2 lines of symmetry. See, in rectangle we have 2 lines of symmetry. We can divide a rectangle in 2 ways symmetrically. One and the second one is this side. Take page number 13. Fourth sum, draw the lines of symmetry for the following figures. First one is square. Already we have learned and seen that square has 4 lines of symmetry. So I have drawn first one, second one, third one, fourth one. You use the scale and pencil to put a small dot and you have to join it. Then you have to write it in your box 4. Same way second also. Rectangle also first one and second one. You can write it 2 here. See, there is equilateral triangle. Yesterday we learned about equilateral triangle. I have taught you how to find the center point by folding the paper. Equilateral triangle. So today when we see here this corner to here when I have drawn, so this side and this side are same. So one line of symmetry. Size and shape are also equally same.
Same way this corner to here when I draw the line. Same size and shape also. Same way this corner to here. That means equilateral triangle has 3 lines of symmetry. Next is arrow. Arrow has only one line of symmetry. I have drawn horizontally. Means நேர மேலேருந்து கீழே இல்லாமல் சைடில் வரைஞ்சிருக்கிறேன். வரைஞ்சா இதனுடைய ஷேப்பு சைஸும் இதனுடைய ஷேப் சைஸும் சேமாக இருக்கும். ஸோ arrow has one line of symmetry. Umbrella we can't draw a line of symmetry because umbrella has this side handle is here. Umbrella has one handle only. அதனால் no line of symmetry. So I have put a dash here. Next coconut tree. Coconut tree also we cannot draw a line of symmetry. Suppose if we are drawing one here, see the difference. Here 4 branches are there and this side 3 branches. So coconut tree doesn't have a line of symmetry. So dash. Plus sign. நான் வந்து மேலேருந்து கீழே ஒரு சிமெட்ரிக் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். லைன் ஆஃப் சிமெட்ரி 1. அப்போ இங்கே சென்டரில் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த பக்கம் உள்ளது சேம் வே ஹொரிசாண்டலி திஸ் சைடு டு திஸ் சைடு ஐ ஹவ் ட்ரான். இப்போ இந்த பக்கமும் திஸ் சைடு ஆல்சோ சேம் வே கிராஸ் வே ஐ ஹவ் டன். திஸ் கிராஸ் வே வென் ஐ டூ this side and this side also same way this cross also. So this side and this side also same. So plus sign has 4 line of symmetry. Now we have hexagon. This is regular hexagon. இப்போ இதுக்குமே 2 லைன் நான் வரைஞ்சிருக்கேன். லைன் ஆஃப் சிமெட்ரி மேலேருந்து கீழே அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த பக்கம் உள்ளது திஸ் சைடு ஆல்சோ சேம், சைஸ் ஆல்சோ சேம், ஷேப் ஆல்சோ சேம் வே ஹொரிசாண்டலி ஐ ஹவ் ட்ரான் ஃப்ரம் திஸ் எண்ட் டு அனதர் எண்ட். வென் வி லுக் திஸ் சைட் and this side also it is same, size and shape also same. Is there any other possibility that we can draw a line of symmetry in this figure? We can draw some more line of symmetry. First we have seen from up to down and side to 2 line of symmetry. Now I have drawn this corner to this corner. See both the sides and shape and size also same. Same with this corner to this corner I have put the dot, and same with this side and shape also, size also same, and here size and shape also same. That means now we have got 4 line of symmetry, 1, 2, 3 and 4. Is there any possibilities that we can draw a line of symmetry in this regular hexagon? I asked you, is there any possibilities to draw line of symmetry in regular hexagon? Already we have seen 4 line of symmetry, that is this line is 1, 2, 3 and 4. Now I have drawn another line of symmetry here. You look at the dot here and see this side and this side. This size and shape also same as this side and this side also. So 5th line of symmetry I have drawn. Same way 6th line I have drawn here. When you look at this side, paying attention to this line, you pay the attention of this picture, and this size also and shape also same as this side, size and shape. That means regular hexagon has 6 lines of symmetry. Next is rhombus. You are familiar with this picture, this image. Now rhombus we can draw 2 line of symmetry. One is up to down. So when we draw a line of symmetry, this side and this side also you look size and shape are same. Same way horizontally when you draw side to side, when you draw the line of symmetry, upside and down also you can see the size and shape are equal. Suppose now you have a doubt, everywhere we can use the scale and draw it. Suppose I am using the scale, you may use. When you draw here a line of symmetry, look at the figure here.
திஸ் கார்னர் இது இந்த பக்கம் நீண்டுகிட்டு இருக்குது, இங்கே ஷார்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் இது நீண்டுகிட்ருக்கு, இங்கே ஷார்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையும்போது இந்த பக்கம் எப்படி இருக்குதோ அதே தான் இந்த பக்கமும் வரணும். அப்போ இது வந்து தேர்டு லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ரேம்பஸ்க்கு ஒன்லி 2 லைன் ஆஃப் சிமெட்ரி ஒன்லி. ஸோ யூ ஹேவ் டு ரைட் 2 லைன் ஆஃப் சிமெட்ரி. Next is funnel. Funnel we cannot draw a line of symmetry. Suppose if I am drawing from top to down. See here is a handle is here and this side there is end. So there is no possibility of having line of symmetry. So I have put a dash here. That means we cannot do it.